உங்களுடைய மாம்சத்தின்படி ஒரு காரியம் நடந்து இருந்தாலும் கூட கடவுள் நான் மறுபடியும் சொல்ற தீமையை அனுமதிக்க மாட்டார். உங்க வாழ்க்கையில கடவுள் தீமை அனுமதிக்க மாட்டார். கடவுள் தான் எனக்கு அனுமதிச்சா சொல்லிடக்கூடாது, அது சொல்ல வரேன். உங்க மாம்சத்தினால் நீங்க ஒரு தண்டனை அனுபவிச்சாலும் கூட அந்த தண்டனை நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாத்துகிறார். அதுக்காக சோத்திரம் சொல்லுங்க. எது வாழ்க்கையில் நடந்தாலும் சோத்திராண்டவர் சொல்லுங்க. உங்கள் பலவீனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் பலவீனத்தை தன் பலனை ஊட்டணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு, தன் கிருபையை அவர் வச்சிருக்கிறார். இயேசு அனுப்பி இருக்கிறார் பிதா. அவர் திட்டம் எப்பவுமே நீங்க தவறு செய்யும் போதுதான் சோர்ந்துடக்கூடாது. தவறு செய்யும் போதெல்லாம் சரி சோத்திரம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன பண்ணுவோம், எழுந்து நடப்பண்டா. நீதிமான் 7 தரம் இருந்தாலும் எழுந்திருப்பான். 7 தரமான்னு கேட்கறான் ஒருத்தன் மன்னிக்கிறது. 7 தரம் இல்லடா 70 தரம். கடவுளே சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு கடவுள் போதிக்கிறாரு அப்படின்னா கடவுள் எப்படிப்பட்டவரு? மன்னிக்காத ஒரு பாவம் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் மன்னிக்கிறது. அதனால நீங்க விழுந்து போகும்பொழுது ஒரு சோர்வுக்குள்ள போகும்போது நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆண்டவரை பலப்படுத்துவதற்காக சோத்திரம், இந்த விஷயத்தை எனக்கு நன்மை ஆண்டவர் நேரா மாத்தி விடுற சோத்திரம், என்னை முதல்ல மன்னிச்சிருங்க ஆண்டவரை. அப்படி போங்க. மன்னிச்சுட்டு ஆண்டவரோட ஒரு ஒப்புரவாயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஓட்டத்தை தொடரணுமே தவிர சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. நம்ம செய்த தவறு என்னைக்குமே நம்ம ரியலைஸ் பண்ணாம இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்லிட்டு என்ன பண்ண மன்னிப்பு கேட்கறதுனா உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? யாருக்கும் இந்த பூமியில மன்னிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது, குமாரனா இயேசு கிறிஸ்து தவிர. அல்லேலூயா. அப்ப நீங்க மன்னிக்கிறீங்க சொன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க மன்னிக்கிற பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறீர்கள். மன்னிப்பை கொண்டு வந்தவரே அவர் தான். முழுமை, மன்னிப்பின் முழுமை இயேசுவால் தான் நிறைவேற்றப்பட்டது. அப்ப இயேசுக்குள்ளதான் மன்னிப்பு செல்லும். அப்ப யாரெல்லாம் நீங்க மன்னிக்கிறீங்களோ இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் நீங்க மாறுறீங்க. கிறிஸ்துக்குள்ள ரொம்ப முக்கியமானது. நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவனுடைய அடையாளமே மன்னிப்பு தான்.